ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலா லக்ன அன்பர்களுக்கு 8 நாட்களுக்கான பலனாக டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 26 வரை சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் அந்த நட்சத்திராதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் சார்பாக தினப்பலனாக நம்ம இதை பார்க்க இருக்கோம். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரனுடைய வீட்டிலேயே சந்திரன் இருக்கார். ஆயில்யம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 2ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் சனியாகவும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், வருமானங்கள் நல்லா இருக்குது. பேசி சம்பாதிக்கிறது, லாயராக இருக்கிறவங்க, ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமான நல்ல நாளாக இருக்கிறது. சாஃப்ட்வேர் வியாபாரங்கள், ஹார்ட்வேர், இது மாதிரி ட்ரேடிங், இதெல்லாமே நல்லா இருக்குது. ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், பைப்லைன் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க்கு, இது சார்ந்த அமைப்புகள், இது சார்ந்த வருமானங்கள் அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் எழுத்தராக இருக்கிறவங்க, ரைட்டிங்கில் இருக்கவங்க, பப்ளிஷிங்கில் இருக்கவங்க, புக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது. டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். இப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கார். கேது நட்சத்திரம் தான் மக நட்சத்திரத்தினுடைய தாக்கம். அப்போ கேதுவனுடைய பலன்களை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கோம். கேது சூரியனாகவும் சுக்கிரனாகவும் செயல்படுறதுனால பணம், மூலதனம் அல்லது கொடுத்த பணத்துக்கு உண்டான வரவுகள் மற்றும் இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல் பர்ச்சேஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபர்னிச்சர்ஸு மற்றும் ஆடை ஆபரணங்கள், இது சார்ந்த வடிவமைப்புகள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லாத்துக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். சொகுசு வாகனங்கள், அப்டேட்டடாக இருக்கக்கூடிய கார்ஸு பர்ச்சேஸு, உதிரி பாகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்தபடி யாராவது மூலதனம் பண்ணுறதுக்கும் அல்லது மூலதனத்தின் மூலமாக ஒரு லாபத்தை ஈட்டுவதற்கும் கூட இன்றைக்கி நல்லாயிருக்கும். டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம். ஒரு பாத சிம்ம ராசிலையும் 3 பாத கன்னி ராசிலையும் இருக்குது. 12ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல் செயல்படுகிறார். நண்பகல் 12:55க்கு கன்னி ராசிக்கு வந்துடுறார். இப்போ சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுவார். சூரியன் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், அதாவது தைரியஸ்தானத்தில் இருக்கார். கேது 12ஆம் வீட்லேயும் ராகு 6ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ஒரு இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆனது பெண்டிங்கில் இருக்கிறது அல்லது பெண்டிங் ஆகிடும், தாமதப்படுத்தப்படும். அதனால் ஒரு பிரயாணம், ஒருத்தரை சந்திக்கிறது, ப்ராஜெக்டு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி காரிய தடை. ஆனால் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடிஷ்னல் இன்சார்ஜாக பொறுப்பேற்கிறது, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறுறதும் கூட இன்றைக்கி சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கும் நல்லா இருக்குது. சில பேருக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்கறது நடக்கும். சிகிச்சைகள் மூலம் குணமாகிறதையும் குறிக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு உண்டான சிகிச்சையை தொடங்கிறதுக்கும் இந்த நாள் சாதகமாக இருக்கும். டிசம்பர் 23 திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுறார். அதனால் இன்றைக்கி சுப செலவுகள் நடக்கும். 8ல் வேணால் குரு இருக்கார். கடன் சம்மந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலில் அதீதமான முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கடன் டார்ச்சராக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா, இன்னொரு பக்கம் லோன் அப்ளை பண்ணி வாங்கிறது அல்லது எதையாவது ஒரு விற்று சரி கட்டுறது, ஒரு நகையை அடகு வச்சு சரி கட்டுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு இன்றைக்கி இதாக இருக்குது. உழைப்பு சார்ந்த காரியங்கள் தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த காரியங்களுக்கு நல்லா இருக்காது. டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:16 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னி ராசிலையும் 2 பாதம் துலா ராசிலையும் இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கன்னி ராசி பலன் தான். செவ்வாய் கிரகம்
சனி நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, லைட்டிங்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸு, மற்றபடி சொகுசு வாகனங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், இது எல்லாமே நல்லாயிருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். வாகனம் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கும் சிறப்பாகவும், உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். இந்த மத்தியானம் 3:21க்கு தொடங்கக்கூடியது ராகு நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ ராகு நமக்கு சனியாகவும் செயல்படுறாரு, கேதுவாகவும் செயல்படுறார். அதனால் கேது ராகு அப்படிங்கிறது துலா லக்னத்திற்கு 6ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வேலை சார்ந்து நமக்கு சில மாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் பண்ணுறது, வெளிநாடு வேலையிலேயே வேற ஒரு கண்ட்ரிக்கு மாறுறது, இது சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. உபாதைகள்லேருந்து விடுபடுறது, வழக்கிலிருந்து விடுபடுறது, நமக்கு ஒரு நோயிலிருந்து விடுபடுறதுக்கெல்லாம் சாதகமான நாளாக அமைகிறது. டிசம்பர் 26 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 6:08 முடியுது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 8ஆம் இடத்துல சந்திரனாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் உபநட்சத்திரமாக புதன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பித்து அதிலிருந்து நம்மளை கிளியர் பண்ணிடும், சரி பண்ணிடும். ஒரு பரபரப்பு, டென்ஷனை உருவாக்குற மாதிரி உருவாக்கி அதிலிருந்து விடுதலை கிடைச்சிடும். உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் சஞ்சலங்கள் வர்ற மாதிரி சரியாயிடும். எதிர்பாராத தனவரவும் இன்றைக்கி வர்றதுக்கு நல்லா இருக்குது. உழைப்பு சார்ந்த ஒரு ஊதியத்தை இன்றைக்கி வழங்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்போ இந்த 8 நாட்களில் நம்ம சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம். இப்போ நம்ம ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம கணிச்சிக்கிட்டு அதில் 12 பாவத்திற்கான உபநட்சத்திர அதிகாரிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாதம் இந்த 27 நட்சத்திரமும் கிராஸ் ஆகிற நாட்களில் எந்த நட்சத்திரம் எந்த பாவ தொடர்புடையது, நம்ம எந்த காரியத்துக்கு அதை பயன்படுத்தலாங்கிற விவரங்களெல்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த உபநட்சத்திரம் என்பது தான் நமக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு விதி கொடுப்பனையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதனால் நமக்கு மேலோட்டமாக கட்டத்தை பார்த்தா தெரியாது. லக்னம் கட்டங்கள் 9 கிரகம்தான் இருக்குது, 12 கட்டம் இருக்குது. ஆனால் என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு வேல்யூஸ் தெரியணும். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு விதி கொடுப்பனை என்ன நடக்குது, அது அகம் சார்ந்து செயல்படுதா, புறம் சார்ந்து செயல்படுதா, அதே மாதிரி உறவுகளுக்கு நல்லா இருக்கிற கிரகம் எது, உற்பத்திக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் முதலீடுகளுக்கும் நல்லா இருக்கிற கிரகம் எது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி நம்ம வெற்றி காணலாம். அந்த அளவில் நீங்கள் இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கோச்சார பலன்களையும் பார்த்துக்கலாம், நம்ம திசாபுத்தி பலன்களையும் பார்த்துக்கலாம், அடிப்படை யோகங்களையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறதுனாலேயே தோஷம்னு சொல்கிறதும், ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால மட்டும் அது நல்லது பண்ணிடாதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிட முறை உதவும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.